ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலெக்டிவ் க்ளவுட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, புடலங்காவோட விதையை வச்சு சூப்பரான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி 2 புடலங்காய் எடுத்து அதோட விதையெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம வதக்கணும். அதுக்கு ஒரு வானல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த விதையை நம்ம போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா அதை வதக்கணும். இந்த மாதிரி புசு புசுன்னு இருக்கிறது அது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சுண்டி எல்லாம் குட்டி குட்டியாக மாறிடும். அந்தளவுக்கு நல்லா அதை வதக்கணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இதுக்கு தேவைப்படும். பாருங்கள் நம்ம எப்படி போட்டோம், இது இப்போ எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அது கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கலாம். பாருங்கள், எல்லாமே கலர் மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கட்டும். அது கூடவே காரத்துக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்ட குறைக்க போட்டுக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதோடவே திரும்ப 1 டீஸ்பூன் ஜீரகம் அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு எலுமிச்சப்பழம், குட்டி எலுமிச்சப்பழம் சைஸ்க்கு ஒரு புளி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா அதோடவே வதக்கிக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, அதனால் இதில் நான் காட்டலை. நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கருவேப்பிலை போடும்போது. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அது கூட ஒரு 1/4 மூடி தேங்காய் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், புடலங்காய் விதையை வச்சு நம்ம அரைச்ச சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டோட சூடான சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது டிஃபனுக்கும் கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு வேறு மாதிரி செய்யணும். அது இன்னொரு வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். இது சாப்பாட்டுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டான ரெசிபி. சூடான சாப்பாட்டில் இந்த சட்னியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு இது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.